கோவை அருகே 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 7 மாணவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் களத்திலிருந்து வழங்க கேட்கலாம். கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 7 மாணவர்களிடமிருந்து ஏதேனும் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கா? விசாரணை தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். கோவை மாநகர் பகுதியில் 17 வயது சிறுமியை 7 பேர் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்குல போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 7 பேரும் கோவையில இருவேறு கல்லூரியில தனியார் கல்லூரியில படித்திருக்கக்கூடிய மாணவர்களாகும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இவர்கள் அந்த மாணவிக்கு சமூக வலைதளம் வாயிலாக குறுஞ்செய்தி அனுப்பி அந்த பெண்ணுக்கு அந்த சிறுமிக்கு ஆசைவார்த்தைகள் கூறி தன்னுடைய அந்த அறைக்கு அழைத்து சென்றதாகவும், அழைத்து சென்று அங்கு 7 பேர் அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்காங்க. இது தொடர்பாக மாநகர போலீசார் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கு. அதாவது சம்பவம் நடந்த அன்று இரவு சிறுமி வீட்டுக்கு திரும்பாதை அடுத்து அந்த வீட்டிலிருந்து அவங்களுடைய பாட்டி அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறாங்க. இது மாதிரி தன்னுடைய பேத்தி வீட்டுக்கு வரவில்லை, எங்கே சென்றாலும் தெரியவில்லை என்ற ஒரு புகாரை கொடுக்கறாங்க. இந்த புகாரை போலீசார் உடனடியாக தீவிரமாக விசாரிக்கிறாங்க. இந்த விசாரிக்கும் பட்சத்தில் இந்த சிறுமி கோவையில் ஒரு பகுதியில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. அங்கு சென்று போலீசார் விசாரணை நடத்துத இந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் 7 பேரால் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இதனை அடுத்து உடனடியாக போலீசார் அந்த சிறுமியை பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்காங்க. அந்த 7 பேர் அந்த தனியார் கல்லூரியை சேர்ந்த 7 பேரும் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டதில் இந்த பாலியல் பலாத்காரம் செய்தது உறுதியாக இருக்கு. உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் அவர்களுடைய செல்போன்கள் மற்றும் அவர்கள் பேசிய அந்த உரையாடல் போன்ற ஆவணங்கள் அனைத்துமே போலீசார் கைப்பற்றி தற்போது இந்த வழக்கை அடுத்த கட்ட விசாரணைக்கு மேற்கொண்டிருக்காங்க. தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.